Hi class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ நம்ம வந்து இன்டெக்ரல்ஸோட செகண்ட் லெக்சர் பார்க்க போகிறோம். ஓகே, இன்டெக்ரலோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் வந்து இன்டெக்ரேஷனாக என்னங்கிற பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இன்டெக்ரலில் பார்த்தா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆர்டர் தெரியாது. ஓகே, ஸோ இன்டெக்ரல்னால் என்ன, ஓகே, இன்டெக்ரேஷன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து அதோட செகண்ட் லெக்சர் பார்ப்போம். அதாவது மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். அப்படியே பார்த்த உடனே எப்படி ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து இப்போ பார்ப்போம். அதாவது ஃபார்முலாஸ் இருக்கும்டா, ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு 10 to 15 ஃபார்முலாஸ் இருக்கும். ஓகே, அந்த ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்தா போதும். அப்படியே அந்த ஃபார்முலாஸ் வச்சு நீங்கள் கொஷனை பார்த்த உடனே ஆன்சரை டேரெக்டாக ஒரு 2-3 ஸ்டெப்பில் போட்டுடலாம். ஓகே, ஸோ அந்த மெத்தடை தான் மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. அப்படியே ஞானி மாதிரி பார்த்த உடனே சொல்கிறது. ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் த வீடியோ. அண்ட் எப்பவும் போல் ஒரு புதுசாக ஒரு பழக்கம் வச்சுக்கலாம். பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ ஒரு சின்ன மோட்டிவேஷன் கோட். ஓகே, இந்த எனக்கு ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரட் கோட் என்னென்னா, சம்டைம் இட்ஸ் நாட் அபவுட் ஹூ ஹேஸ் மோர் டேலண்ட், ஓகே, இட்ஸ் அபவுட் ஹூஸ் ஹங்க்ரியர். அதாவது ஒருத்தனுக்கு வந்து எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு முக்கியம் கிடையாது. ஓகே, ஒருத்தனுக்கு எவ்வளோ வேணால் டேலண்ட் இருக்கட்டும், பட் அவனுக்கு அந்த பசி இல்லைனாக்கா, ஓகே, பசி இந்த சென்ஸ், இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஓகே, அந்த விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெறி வேணும். ஓகே, அந்த வெறி இல்லைனாக்கா நீ எவ்வளோ வேணாலும் டேலண்ட் வச்சாலும் அது வேஸ்ட்டு தான். ஓகே, ஸோ அதே இப்போ இதுக்கு ரிவர்ஸ் பார்ப்போமே. ஒருத்தனுக்கு சுத்தமாக டேலண்ட்டே கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மீ, சின்ன வயசு எனக்கு ஒரு டேலண்ட்டுமே இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் வளர டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டேன். ஓகே, ஸோ டேலண்ட்டே இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி வளர்த்துக்கிட்டேன்னு ரீசன் இருக்குது. என்னன்னாக்கா, டேலண்ட்டே இல்லாத ஒருத்தனுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கணும்னா ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, உனக்கு டேலண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற வெறி வேணும். ஓகே, உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இப்போ எது வேணாலும் இருக்கட்டும், உங்கள் டார்கெட் எக்ஸாம் வந்து நீட்டாக இருக்கட்டும், கேவிபிஓயாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜேஇயாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுன்ற வெறி இருந்தாலே போதும்டா, நீங்கள் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுவீங்க, டெஃபினட்டாக கிளியர் பண்ணுவீங்க. ஓகே, ஜெயிக்கணுன்ற வெறி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நமக்கு டேலண்ட்டெல்லாம். ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ஜெயிக்கணுன்ற வெறி வந்துடுச்சுனாக்கா டேலண்ட்டை வளர்க்குறது ஈஸி. டேலண்ட்டுங்கிறது எனிபடி கேன் பில்ட் இட். ஓகே, டேலண்ட்னா என்ன ஜென்ரலாக, இப்போ இன்றைக்கி உங்களுக்கு இன்டெக்ரேஷன் கஷ்டமாக இருந்துச்சா, ஓகே, லீவ் இன்டெக்ரேஷன். டிஃப்ரென்சியேஷன் அண்ட் கண்டினியூட்டி கஷ்டமாக இருந்துச்சா, வீடியோஸை பார்த்தீங்களா, என்னோடய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் அண்ட் கண்டினியூட்டி, அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் எல்லாம் ஈஸி ஆகிடுச்சா. ஸோ அதுதான் பில்டிங் டேலண்ட். ஓகே, டேலண்ட் தெரியலனா பிரச்சனையே இல்லை. இப்போ உங்களுக்கு இன்டெக்ரேஷன் தெரியல, இந்த வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க, இன்டெக்ரேஷன் கற்றுக்குவீங்க, அவ்வளோதான், டேலண்ட் பில்ட். டேலண்ட் வந்து யார் வேணால் பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இந்த பசி இருக்கணும். ஓகே, ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கணும். அந்த வெறி இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் என்ன வேணால் அச்சீவ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அது எனக்கு பிடிச்ச கோட் ஒன்று. ஸோ வித் திஸ் நம்ம இன்றைக்கி லெக்சர் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் இந்த டெய்லி கேட்குறதுக்கு, பட் என்ன பண்ணுறது, எனக்கு உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ திஸ். அண்ட் ஆல்சோ வாட்ச் த வீடியோ. ஓகே, ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் வந்து கிளியர் கான்செப்ட் கிடைக்கும். அதோட நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அண்ட் ஆல்சோ முக்கியமாக ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. ஓகே, கொஞ்சம் ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட் காமிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி குட் ஃபார் மீ. ஓகே ஓகே கைஸ், போதும், போரிங்கான விஷயம்லாம் முடிஞ்சிடுச்சு. லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் த வீடியோ. நான் இன்றைக்கி ரிவிஷன் பண்ணலை. ஓகே, பிகாஸ் சின்னதாக முடிக்கிற விஷயம் கிடையாது ரிவிஷன்னு சொல்லிவிட்டு. ஓகே, நீங்கள் வேணால் என்னோடய வீடியோ பாருங்கள், லாஸ்ட் வீடியோ பாருங்கள். இன்டூ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து முடிச்சிங்கன்னா இன்டூ 2 ஸ்பீடில் ரிவிஷன் வேணும்னா பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் 7.1 பிகின் பண்ணலாம். ஓகே, 7.1 ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தம் ஒரு 22 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் என்னோடய பழக்கம் ஃபுல் எக்ஸசைஸை போடுறது என் பழக்கம் கிடையாது, நான் இப்பயே சொல்லிட்டேன். ஓகே, என்னோடய பழக்கம் என்னென்னா, எதெல்லாம் வந்து போடணும்னு தெரியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக போட்டுருவேன், இதெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக போட்டுருவேன். அண்ட் நான் ஒரு விஷயத்தை போட்டிருக்கேன், அந்த கொஷின் நான் போட்டிருக்கேன்னா அதே மாதிரி சேம் டைப் ஆஃப் கொஷின் இருந்துச்சுனாக்கா நான் அந்த கொஷின் போட மாட்டேன். ஓகே, அந்த கொஷின் கண்டிப்பாக நீங்கள் தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல sin 2x இருக்கா, அடுத்த கொஷின் cos 2x இருந்துச்சுன்னா நான் போட மாட்டேன். டிட்டோ இதுவும் ஒன்று தானே, என்ன பண்ணணும், இந்த மெத்தடை வச்சு நீங்கள் இதை போடணும். சரியா? ஒரு வேளை அந்த கொஷின் போட்டு உங்களுக்கு வரலனாக்கா இருக்கவே இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பு, வாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து
உங்கள் டவுட் கேளுங்க, ஐ வில் கிளியர் தட். ஓகே, ஸோ கைஸ் லெட்ஸ் பிகின் தட். அண்ட் பிஃபோர் தட் இந்த லெசன் பேசிக்ஸ் வந்து இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, எல்லா ஃபார்முலாவும் தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை, சரியா? டோன்ட் வரி, மகப் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, போட 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 வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா முக்கியம், x பவர் n இன்டெகிரேட் பண்ணாக்கா x பவர் n + 1 டிவைடட் பை n + 1 முக்கியம். அண்ட் இன்டெக்ரல் ஆஃப் 1 dx, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணாக்க யூ வில் கெட் x. இந்த ஃபார்முலா முக்கியம், இந்த ஃபார்முலா முக்கியம். அண்ட் காஸோட ஃபார்முலா சைனோட ஃபார்முலா மைனஸ் காஸ், செகண்ட் ஸ்கொயரோட ஃபார்முலா tan x. அண்ட் இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்றைக்கி எக்ஸசைஸ் உங்களுக்கு எல்லாம் புரியணுன்னா இந்த அண்ட் தென் இந்த ஃபார்முலா. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும், இன்றைக்கி எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும், சரியா? டோன்ட் வரி, ஃபார்முலா மக்கப் பண்ண தேவையில்ல, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா வரும். இன்ஃபேக்ட் எனக்கே இந்த எல்லா ஃபார்முலாவும் தெரியாது, ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கே எல்லா ஃபார்முலாவும் தெரியும். இந்த ஃபார்முலா கூட முக்கியம்டா, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபார்முலா. ஓகே, அண்ட் இதுவும் ரொம்ப முக்கியம். இன்டெகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ் தான் வரும். ஓகே, அண்ட் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கே வந்து எல்லா ஃபார்முலாவும் தெரியாது, ஓப்பனாக சொல்கிறேன். நானே வந்து கஷ்டமான ஃபார்முலா இருந்தால் பார்த்து தான் படிப்பேன். ஓகே, ஃபார்முலாஸ்லாம் என்னன்னாக்கா படிச்சுக்கிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலாஸ் வந்துடும், சரியா? எக்ஸசைஸை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். see integration of cos 2x dx. ஓகே, இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் 2x dx. ஓகே, என்ன பிரச்சனைனாக்கா இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு கொடுத்தா உங்களுக்கு தெரியுமா? போட டைரக்ட் ஃபார்முலா இருக்குல்ல, இந்த டேபிள் பாருங்கள், டைரக்ட் ஃபார்முலா. இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் கொடுத்தா dx, ஐ மீன் காஸ் எக்ஸ் dx கொடுத்தா என்னது? sin x ப்ளஸ் c வரும், கரெக்டாக? ஸோ இதுதான் பார்த்த உடனே, ஒருவேளை இந்த இடத்துல காஸ் 2xக்கு பதிலாக இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா டேரக்ட் ஃபார்முலாவே தெரியும், sin x dxன்னு போட்டு முடிச்சிருக்கலாம். ஓகே, பட் என்ன பிரச்சனை, வெறும் x கொடுக்கல, 2x கொடுத்துருக்காங்க. ஓகே, 2x கொடுத்தா எப்படி இன்டெகிரேட் பண்ணணும்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், ஃப்யூச்சரில் போக போக இது எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு பாருங்கள், லென்த்தி மெத்தட் பார்ப்போம். ஓகே, நமக்கு என்ன தெரியும், காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் என்ன தெரியும், என்ன வரும்னு தெரியும், கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டெரிவேட்டிவில் படித்த மாதிரியே கான்செப்ட் தான் இங்கே வரப்போகுது. ஒன்றும் இல்லை, இந்த 2xை வந்து லெட் அஸ் அஸ்யூம் இட் ஆஸ் p. ஓகே, இந்த 2xை வந்து லெட் p ஈக்குவல் டு 2x. ஓகே, அப்போ என்ன ஆகிடுச்சு, காஸ் p இன்டூ டிஎக்ஸ்னு வருதா, காஸ் p இன்டூ டிஎக்ஸ். ஓகே, பட் பாருங்கள், இந்த இடத்துல p இருக்குது, காஸ் வந்து இட் இஸ் டிபெண்ட் ஆன் p, பட் டெரிவேட்டிவ் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த காஸ் பி டிஎக்ஸ் இருக்குல்ல, இந்த டிஎக்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிபி மாற்றணும். ஓகே, அது எப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அசியூம் பண்ணதுலேருந்தே ப்ரொசீட் பண்ணுங்கள். லெட் அஸ் அஸ்யூம் பி ஈக்குவல் டு 2x. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் பி ஈக்குவல் டு 2x. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். பண்ண என்ன வரும், டிபி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வாட், 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா you will get 2. am I right or wrong? dp by dx equal to 2x differentiate பண்ணா with respect to x you will get 2. okay, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், dx வேணும். ஓகே, dx in terms of dp மாற்றணும்னு சொன்னேன், கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த dx அந்த சைடு கொண்டு போயிட்டு 2ஐ இப்படி கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும், dx equal to dp by 2, dp by 2, சரியா? இப்போ இந்த dxோட வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுது, இன்டெக்ரல் ஆஃப் cos p dp by 2. ஓகே, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி, cos p வித் ரெஸ்பெக்ட் டு dp, இதை இன்டெகிரேட் பண்ணிடலாம். எப்படி cos x வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கும், அந்த மாதிரி cos p வித் ரெஸ்பெக்ட் டு dp ஆகிடுச்சு. 1/2 வெளியே கொண்டு வந்துடலாமா, கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வந்துருங்க. இன்டெக்ரல் ஆஃப் cos p dp, கரெக்டாக? இன்டெகிரேட்டிங் cos p dp என்னது, cos x dx இன்டெகிரேட் பண்ணாக்க யூ வில் கெட் sin x. அப்போ cos p dp இன்டெகிரேட் பண்ணாக்க என்ன கிடைக்கும், sin p, கரெக்டாக? sin p டிவைடட் பை 2, இங்கே இருக்க 2 அண்ட் கான்ஸ்டன்ட் எப்பவும் போல் ஆட் பண்ணிக்கோங்க, கான்ஸ்டன்ட், அவ்வளோதான், சரியா? இப்படியே விட்டுறக்கூடாது, இந்த பிக்கு வந்து இது கொடுக்கணும். ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், உங்கள் அசம்ஷன் தான் p ஈக்குவல் டு 2x, பிக்கு பதில் 2x போட்டுருங்க, முடிஞ்சிடுச்சு. ஓகே, sin 2x டிவைடட் பை 2 ப்ளஸ் 3. ஓகே, ஸோ திஸ் இஸ் லென்த்தி மெத்தட். ஓகே, இது வந்து ஸ்டார்டிங்ன்றனால உங்களுக்கு இந்த லென்த்தி மெத்தட் சொன்னேன். பட் ஃப்யூச்சரில் எப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி காஸ் எக்ஸு, காஸ் 2x இல்லை sin 2x, கொசிகன் 2x, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு நடுவில் ஒரு டேர்ம் இருந்துச்சுனாக்கா இதை ஒரு ஜென்ரல் ஃபார்மாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், ஃப்யூச்சரில் இப்போ இந்த கொஷின் பார்த்த உடனே என்ன சொல்லணும், இன்டெகிரேட்டிங் காஸ் 2xனாக்கா நமக்கு தெரியும், காஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணாக்கா sin x, sin 2x டிவைடட் பை 2 டேரெக்டாக போட்டுருணும். sin 2x டிவைடட் பை 2. ஒருவேளை காஸ் 2x இருந்துச்சுனாக்கா
ஒருவேளை cos 2x இருந்துச்சுனாக்கா cos x இன்டெகிரேட் பண்ணாக்கா sin x. ஸோ மைனஸ் sin 2x டிவைடட் பை 2. சரியா? ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கொண்டு வந்துக்கலாமா? ஓகே, ஒரு ஜென்ரல் ஃபார்ம். எப்படி வந்து நம்ம d பை dx ஆஃப் sin 2x பண்ணுங்கன்னா என்ன சொல்வீங்க? sin 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா cos 2x. பட் உள்ளே இருக்க 2 வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் வெளியே எழுதுவோம். 2 டைம்ஸ் ஆஃப் cos 2xன்னு எழுதுவோம். கரெக்டாக? அதே மாதிரி தான் இனிமேல் இன்டெகிரேஷனில் cos ax dxன்னு வந்துச்சுனாக்கா டைரக்ட்லி ரைட் இட் as sin ax டிவைடட் பை a. ஓகே, cos ax dx இருந்துச்சுனாக்கா sin ax டிவைடட் பை ஏன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஒருவேளை இப்படி இருந்துச்சுனாக்கா இன்டெகிரேட்டிங் sin ax ப்ளஸ் b இன்டூ dx இருந்துச்சுனாக்கா ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் cos ax ப்ளஸ் b. ஓகே, மைனஸ் வரும், சைன் இருந்துச்சுன்னா மைனஸ் வரும்ல, மைனஸ் cos ax ப்ளஸ் b டிவைடட் பை என்னது, ஜஸ்ட் சைனுக்கு sin எக்ஸில் என்ன வேரியபிள் இருக்கோ அது அப்படியே இங்கே போட்டுருங்க a. ஓகே, cos ax ப்ளஸ் b டிவைடட் பை, இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. புரிஞ்சா? ஸோ ஃப்யூச்சரில் வந்து எப்பயாச்சும் லென்த்தி கொஷின் போடும்போது இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் போடுறோம், இந்த மெத்தடில் போட்டுடலாம். சரியா? ஒருவேளை இதையே ஒரு கொஷினாக கொடுத்து ஒரு 2 மார்க்ஸு இல்லை 3 மார்க்ஸில் கேட்டால் நீங்கள் இந்த மெத்தடில் தான் போடணும். சரியா? அப்போ தான் வந்து ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, அப்போ வந்து இந்த மெத்தட் வச்சு டேரெக்டாக நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இட் வில் பிகம் ராங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் புரிஞ்சா? செகண்ட் கொஷின் பாருங்கள். இப்படி இருக்குது, சிம்பிள் தானே, குவைட் சிம்பிள் ரைட்? சி, இன்டெக்ரல் ஆஃப் 3x² ப்ளஸ் 4x³ இன்டூ dx ஈக்குவல் டு வாட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இன்டெகிரேஷனை ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்கள். தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? இன்டெக்ரல் ஆஃப் 3x² dxன்னு போட்டுக்கலாம். அடுத்து இதை வந்து இன்டெக்ரல் ஆஃப் 4x³ இன்டூ dx. ஓகே, இப்போ என்ன இருக்குது இந்த இடத்துல 3 கான்ஸ்டன்ட் 4 கான்ஸ்டன்ட், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, வெளியே எடுத்துக்கலாம். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் x² dx ப்ளஸ் 4 இன்டெக்ரல் ஆஃப் x³ இன்டூ dx இருக்குது. ஓகே, உங்களுக்கு என்ன தெரியும், இந்த ஃபார்ம் பார்த்தாலே ஞாபகம் வந்துடுதா? இன்டெக்ரல் ஆஃப் x பவர் n ஃபார்மில் இருக்குது. கரெக்டாக? என்ன சொன்னேன், x பவர் n இருந்துச்சுன்னா x பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1. ஓகே, மேலே என்ன இருக்கோ அதே தான் கேள்வியும் வரும். சரியா? அப்போ இந்த இடத்துல x² dx இருக்குது. அப்போ x பவர் 2 ப்ளஸ் 1, n ப்ளஸ் 1க்கு பதிலாக 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ப்ளஸ் 1 பண்ணணும். கரெக்டாக? சரி, இங்கே பாருங்கள், 3 இன்ட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா x பவர் 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ப்ளஸ் 1. அதே மாதிரி இந்த இடத்துல 4 இன்ட்டு x பவர் 3 ப்ளஸ் 1 டிவைடட் பை 3 ப்ளஸ் 1. ஓகே, ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ சில பேருக்கு ஒரு டவுட் வரும், இந்த இடத்துல வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட், இதை C1 இதை C2ன்னு வச்சுக்கலாமான்ட்டு டவுட் வரும். கான்ஸ்டன்ட் இஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டாக? இது வந்து C1 இருக்கட்டும், C2 இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாலும் என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு, அகெயின் யூ வில் கெட் அ கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ காமனாக நீங்கள் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்தால் போதும். சரியா? அவ்வளோதான். இப்போ வந்து இந்த 3 கேன்சல் ஆகிடும், இந்த 4 கேன்சல் ஆகிடும், மீதி வந்து உங்களுக்கு x³ ப்ளஸ் x பவர் 4 ப்ளஸ் cங்கிறது உங்கள் ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும், இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எத்தனை ஃபார்முலா தெரிஞ்சு, சைன் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். இன்டெகிரேட்டிங் sin x you will get cos x, integrating cos x you will get minus sin x, integrating x power n you will get x power n plus 1 divided by n plus 1. ஓகே, கிளியர்? தேர்ட் கொஷின் பார்ப்போம். தேர்ட் கொஷினும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, இதுக்கு மேலே எல்லாமே ஈஸி தான் உங்களுக்கு. ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் x³ மைனஸ் 1 டிவைடட் பை x² dx இருக்குது. ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், எப்போலாம் டிவிஷனில் இருக்கோ அப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், x³ டிவைடட் பை x² மைனஸ் 1 டிவைடட் பை x²ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும், இந்த x² x³ ஒன்று போச்சுன்னா ஒரே ஒரு x இருக்கும். ஸோ x மட்டும் இருக்கும், இந்த இடத்துல 1 பை x² இருக்குது. ஓகே, 1 பை x²க்கு உங்களுக்கு ஏதாச்சும் இன்டெகிரேஷன் சொல்லி கொடுத்தேன்னா 1 பை எக்ஸுக்கு சொல்லி கொடுத்தேன், பட் 1 பை x²க்கு சொல்லி கொடுக்கல. ஓகே, பட் x பவர் n ஃபார்மும் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. x பவர் n இருந்தாக்கா என்ன பண்ணிக்கலாம், x பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1 கொண்டு வந்துக்கலாம். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 1 பை x² நான் இப்படியே இன்டெகிரேட் பண்ணாமல் ஐ எம் கெட்டிங் இட் ஆஸ் x பவர் n ஃபார்மேட். எப்படி, ஜஸ்ட் இன்வர்ஸ் எடுங்க. x மைனஸ் x 1 பை x² வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், x பவர் மைனஸ் 2 போட்டுக்கலாமா? கரெக்ட் தானே? x பவர் மைனஸ் 2 ஈக்குவல் டு என்னது, 1 பை x². கரெக்டாக? அவ்வளோதான், x பவர் மைனஸ் 2 போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்கள். 1 பை இன்டெக்ரல் ஆஃப் x dx மைனஸ் 1 பை இன்டெக்ரல் ஆஃப் x பவர் மைனஸ் 2 இன்டூ dx. கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்கள், 1 பை இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸியாக. எக்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணாக்கா x பவர் 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 வரும், அதாவது x² டிவைடட் பை 2 வரும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன், x² டிவைடட் பை 2. ஓகே, இன்டெகிரேட்டிங்
x power minus 2 dx, x power minus 2 plus 1 divided by minus 2 plus 1 போடுவோம் கரெக்டு தானே. இன்டெக்ரல் ஆஃப் n x power n plus 1 divided by n plus 1 போடுவோம். ஸோ minus 2 plus 1 divided by minus 2 plus 1. ஸோ minus 2 plus 1 என்னது minus 1. ஓகே, கீழே வந்து அகெயின் ஒரு மைனஸ் 1 இருக்குது. ஸோ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது. minus 2 plus 1 வந்து minus 1. ஸோ அந்த 1 நான் மறந்துட்டேன். ஸோ 1 by x ப்ளஸ் புரியுதா? சால்வ் பண்ணிட்டீங்களா ஈஸியாக? ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஜஸ்ட் இந்த எக்ஸை வந்து நான் காமனாக எடுத்தேன். ஐம் சாரி, எக்ஸை வந்து என்ன பண்ணிட்டேன், நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ணிட்டாக்கா எனக்கு இப்படி மாறுது. இந்த 1 by x ஸ்கொயரை நான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் n போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பேசிக் உங்கள் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வருமோ அதான் உங்களுக்கு இங்கே ஐ மீன் இன்டெக்ரேஷன் பண்ண என்ன வருமோ அதான் இங்கே வருது. ஓகே, புரிஞ்சா? நவ் லெட்ஸ் பிகின் த எக்ஸசைஸ். சரி, எக்ஸசைஸ் 7.1 பாருங்கள். சி, எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் பார்த்து பயமாக இருக்கா உங்களுக்கு? யாருக்காச்சும் நல்லா பார்த்துட்டு சொல்லுங்கள். எக்ஸசைஸை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கா? ஓகே, இப்போ பயமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் வெயிட், உன்னோட 20 minutes ஐ திங்க் ஸோ. ஓகே, 20 minutes எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். சரியா? சி, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். சி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி sin 2x இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன போட்டோம், cos 2xன்னு போட்டோம்ல, அதே மாதிரி மெத்தடு தான் sin 2xக்கு நீங்கள் போடுங்க. ஓகே, sin 2xக்கு நீங்கள் போட்டுட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். சிமிலர்லி cos 3x இருக்குது. இது ரெண்டும் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இன்டெக்ரல் ஆஃப் e பவர் 2xன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு நான் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன தெரியும், இன்டெக்ரல் ஆஃப் e பவர் 2x எப்படி போட்டுக்கலாம், இந்த இடத்துல பாருங்கள். இன்டெக்ரல் ஆஃப் e பவர் x ஈக்குவல் டு என்னது, e பவர் x. இன்டெகிரேட்டிங் e பவர் x you will get e பவர் x. ஓகே, அப்போ இன்டெக்ரல் ஆஃப் e பவர் 2x ஈக்குவல் டு என்ன வரும், e பவர் x வந்திருக்கும், பட் மேலே 2 இருக்குனால டிவைடட் பை 2 போட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிள். கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே டிவைட் பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லை, இன்டெக்ரல் ஆஃப் e பவர் 2x இருந்துச்சுனாக்கா e பவர் 2xன்னு மட்டும் போடாமல் டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கணும். ஒருவேளை இன்டெக்ரல் ஆஃப் e பவர் x மட்டும் இருந்துச்சுனாக்கா அப்போ வெறும்னே e பவர் x தான் ஆன்சர், ப்ளஸ் சின்னு வரும். ஓகே, ஒருவேளை இன்டெக்ரல் ஆஃப் 3xன்னு இருந்துச்சுனாக்கா, e பவர் 3x இருந்துச்சுனாக்கா e பவர் 3x அப்படியே மேலே வந்துட்டு டினாமினேட்டரில் 3 பண்ணிடுங்க. 5x இருந்துச்சுன்னா 5. ஓகே, ஸோ அவ்வளோதான், தட்ஸ் சிம்பிள். ஓகே, அவ்வளோதான். ஸோ அது மாதிரி 4th கொஷனை நீங்களே போட்டுருங்க. நான் உங்களுக்கு 5th கொஷின் சொல்லித்தரேன். சரியா? 4th கொஷின் நீங்களே போடுங்க. 5th கொஷின் பாருங்கள். 4th கொஷின் பயப்படாதீங்கடா, 4த்தும் ஈஸி தான். சரியா? ax ப்ளஸ் b இருக்குது, ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். இங்கே a அண்ட் b கான்ஸ்டன்ட், எக்ஸ் மட்டும் வேரியபிள், எக்ஸ் பவர் என்னோட ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். சரியா? 4th ஒன் பார்த்து பயப்படாதீங்க. ஒரு வாரி போட்டு வரலனாக்கா வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, 5th கொஷின் பாருங்கள். 5th கொஷின் மேபி எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் வரலாம், ஸ்டார்டிங் ஸ்டேட்ன்றனால. ஓகே, கொஞ்சம் கிளியராக இல்லை, வேர்ட்ஸை கவனிங்க. sin 2x மைனஸ் 4 e பவர் x இருக்கா? ஓகே, e பவர் 3x இருக்குது. ஓகே, sin 2x மைனஸ் 4 e பவர் 3x இருக்கா? 5th கொஷின், லெட்ஸ் டூ தட் கொஷின். சரியா? சி, இன்டெக்ரல் ஆஃப் sin 2x மைனஸ் 4 e பவர் 3x இன்டூ dx இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டி படி இதை தனித்தனியாக இன்டெக்ரல் போட்டுடலாம். இன்டெக்ரல் ஆஃப் sin 2x dx ஃபஸ்ட் வச்சுப்போம். அண்ட் மைனஸ் ஆஃப் 4 வெளியே காமனாக எடுத்துகிட்டேன். இன்டெக்ரல் ஆஃப் e பவர் 3x இன்டூ dx போட்டிருக்கேன். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுமா sin 2xோட இன்டெக்ரேஷன் என்ன? ஃபஸ்ட்டு sin xோட இன்டெக்ரேஷன் தெரியுமா? இன்டெக்ரல் ஆஃப் sin x இஸ் நத்திங் பட் வாட், மைனஸ் காஸ் எக்ஸ். தெரியும் கரெக்டாக? இன்டெகிரேட்டிங் sin x you will get மைனஸ் காஸ் எக்ஸ். பட் இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். ஓகே, மைனஸ் காஸ் 2x. இன்டெகிரல் ஆஃப் sin 2x வந்து காஸ் 2x வரும், பட் உள்ள 2 இருக்குனால டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல லென்த்தி மெத்தடில் போடணுன்ற அவசியம் கிடையாது, டேரெக்டாகவே போட்டுக்கலாம். சரியா? ஸோ மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2. ஓகே, இங்கே பாருங்கள் மைனஸ் 4 அப்படியே, அது ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. இன்டெக்ரல் ஆஃப் e பவர் 3x dx. we know that integral of e பவர் x வந்து வெறும் e பவர் x தான். ஓகே, அப்போ இன்டெக்ரல் ஆஃப் e பவர் 3x வந்து என்னது, e பவர் 3x என்னது 4 e பவர் 3x டிவைடட் பை 3 போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டை மறந்துடாதீங்க. சரியா? ஸோ this is the answer. மைனஸ் காஸ் 2x ப்ளஸ் மைனஸ் -4 e power 3x divided by 3 plus 3. ஓகே, இது வரைக்கும் கன்ஃபியூஷன் இல்லைல்ல?
அடுத்த 6th கொஷின் பார்ப்போம். 6th கொஷின் சிம்பிள் தான் ஆக்சுவலாக. நான் போடுறேன், ஏதாவது சும்மா ஒரு கொஷின் போட்டிருக்கேன் பாருங்கள். integral of 4e power 3x plus 1 dx இருக்குது. சரியா, என்ன பண்ணிக்கலாம், integral of 4e power 3x ஒன்று எடுத்துக்கலாம், integral of 1 dx எடுத்துக்கலாம். ஓகே, 4 ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ பிரச்சனை இல்லை. integral of e power 3x இப்போ தான் சொன்னேன், e power 3x divided by 3 போடணும். சரியா, ஸோ என்ன ஆயிடுச்சு, 4e power 3x divided by 3. அண்ட் integral of 1 கான்ஸ்டன்ட்டை இன்டெகிரேட் பண்ணாக்கா you will get x. கரெக்டாக, ஸோ இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் you will get x. ஸோ இதுதான் உங்கள் ஆன்சர். ஓகே, அண்ட் 7th 8th 9th கொஷின் பார்ப்போம். 1 minute, just 1 minute. come on 9th வரைக்கும். ஓகே, அடுத்த வாட்டி உங்களுக்கு இந்த கொஷின் டைம் வேஸ்ட் ஆகாமல் சீக்கிரமாக கொண்டு வர மாதிரி ஏதாச்சும் ஐடியா பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 7th 8th 9th. ஓகே, சி 7th கொஷின், 8th கொஷின், 9th கொஷின். ஓகே, டெஃபினெட்லி உங்களால் போட முடியும். சரியா, ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1/x ஸ்கொயர் இருக்குது. ஜஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1/x ஸ்கொயரை நம்ம ஆல்ரெடி வந்து கன்வெர்ட் பண்ண மாதிரி x power -2 போட்டு எழுதிக்கோங்க. சரியா, ஒருவேளை இல்லை உங்களுக்கு தெரியலனா டோன்ட் வரி. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸாக சால்வ் பண்ணுவோம். இந்த கொஷின்லாம் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு அதுவும் கிளியர் ஆகிடும். சரியா, ஸோ 7th கொஷின் நீங்களே போடுங்க, கண்டிப்பாக தெரியும். தெரியலனா டோன்ட் வரி, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்யூச்சரில். ஓகே, அண்ட் இதுவும் வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின், இதுவும் நீங்கள் போட்டுருங்க. இப்போ தான் ஜஸ்ட் இதே மாதிரி கொஷின் போட்டோம், ஸோ இதை வந்து போட தேவையில்லை. 10th கொஷின் பார்ப்போம். 10th கொஷின் வந்து பார்க்க கஷ்டமாக தெரியுது, பட் இட் வில் பிகம் வெரி சிம்பிள். சரியா, ரொம்ப சிம்பிள். ஓகே, ஜஸ்ட் இப்போயே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணிவிட்டு இந்த கொஷனுக்கு ஆன்சர் கரெக்டான மேட்ச் பண்ணுங்கள். எப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை பார்த்த உடனே எப்படி இருக்குது, √x - 1/√x ஹோல் ஸ்கொயர் இருக்கா. ஃபஸ்ட்டு இந்த ஹோல் ஸ்கொயரை பிரிங்க, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். சரியா, சி எப்படின்னு பார்ப்போம். 10th கொஷின். come on 10th, where are you? yes, see here 10th question பாருங்க. ஸோ என்ன ஆகிடுச்சு, இது √x 1/√x ஹோல் ஸ்கொயர் இருக்குது. √x a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா. a - b ஹோல் ஸ்கொயர் என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2 × a × b. கரெக்டாக, ஸோ இங்கே a ஸ்கொயர் என்னது, √x ஸ்கொயர், அண்ட் b ஸ்கொயர் என்னது ப்ளஸ் 1/√x ஹோல் ஸ்கொயர். ஓகே, -2 × √x × 1/√x. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இந்த √xும் இந்த 1/√xும் கேன்சல் ஆகிடுச்சு. √x ஸ்கொயர் வில் பிகம் x. கரெக்டாக, அண்ட் 1/√x ஸ்கொயர் வில் பிகம் 1/x. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, x ப்ளஸ் 1/x -2. ஓகே, என்ன சொன்னோம், 1/xன்னு வந்தாக்கா ஒன்று நீங்கள் டேரெக்டாக இதை இன்டெகிரேட் பண்ணி log xன்னு போட்டுக்கலாம். சரியா, ரெண்டு மெத்தட் இருக்குது. இன்டெக்ரல் ஆஃப், இப்போ இதை வந்து நம்ம உள்ளே கொண்டு போனோன்னா என்ன ஆகுது, இன்டெக்ரல் ஆஃப் x dx வருது, integral of 1/x dxன்னு வருது, இல்லாட்டி -2 dx. கரெக்டாக, ஸோ 3 ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, integral of x dx சிம்பிள், x ஸ்கொயர் டிவைடட் பை 2, x பவர் n+1 டிவைடட் பை n+1 ஃபார்மேட்டில் போடுவோம். அப்போ x பவர் 1+1 டிவைடட் பை 1+1, அப்போ x ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகே, x ஸ்கொயர் டிவைடட் பை 2. அண்ட் இது பாருங்கள், integral of 1/x dx. ஓகே, நமக்கு integral of 1/x dxக்கு டேரெக்ட் ஃபார்முலா இருக்குது. கரெக்டாக, integral of 1/x dxக்கு டேரெக்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம், log x ப்ளஸ் cன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிக்கிறேன், நான் log xன்னு போட்டுக்கிறேன். அப்படி இல்லையா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், x பவர் -1 dxன்னு வச்சும் போடலாம். ஓகே, x பவர் -1 dxன்னு வச்சு போட்டோம்னாலும் கரெக்டு தான், ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா, log xன்னு நான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் அப்படி கூட போட்டுக்கலாம். புக் பேக் ஆன்சர். ஆனால் ஜென்ரலாக 1/xன்னு இருந்தாக்கா காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, டேரெக்டாக log xன்னு போட்டுருங்க. அதுவே x ஸ்கொயரு x க்யூப் அப்படிலாம் இருந்துச்சுனாக்கா நான் சொன்ன மெத்தடில் போடுங்க. சரியா, அண்ட் இது வந்து -2 dx. ஓகே, நமக்கே தெரியும், கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணாக்கா ஆப்வியஸ்லி எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, -2 வெளியே வந்துடுறதுல 2 வெளியே வந்துடும், 1 dx மட்டும் இருக்கும். 1 இன்டெகிரேட் பண்ணாக்கா யூ வில் கெட் எக்ஸ். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, சிம்பிள், தட்ஸ் ஆல். x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் log x -2x ப்ளஸ் 6. ஓகே, 7th கொஷின் ஓவரா. 11th கொஷின் பார்ப்போம். 11th வேணாம், 12th பார்ப்போம். 11th நான் ஆல்ரெடி வந்து டூ யுவர் செல்ஃப்னு போட்டு வச்சுருக்கேன் கொட்டை எழுத்தில். ஓகே, பார்த்தா பயப்படாமல் போடுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, சி ஹியர் ஒன்றும் இல்லை, அதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. எக்ஸ் க்யூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் -4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். சரியா, முடிஞ்ச வரைக்கும் கேன்சல் அவுட்லாம் பண்ணிவிட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் x பவர் n கொண்டு வந்துட்டிங்கன்னா இட் வில் பிகம் ஓகே. ஓகே, 11th கொஷின் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். முடியலன்னா டோன்ட் வரி, கம் டு த வாட்ஸ்அப் குரூப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 12th கொஷின் பாருங்கள். 12th கொஷின்
சிம்பிள் தான். ஓகே, போடணும்னு நினைக்கிறவங்க போடுங்க. நான் சால்வ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் பாஸ் பண்ணுங்கள், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என் பேச்சை கேளுங்க. என் பேச்சை கேட்டிங்கன்னா யூ வில் லேர்ன் வெரி வெல். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் ஹானஸ்ட்டாக வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடணும். நான் உங்களுக்கு முன்னாடி இருக்க மாதிரி நினச்சிட்டு நீங்கள் போடணும். சரியா? பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணலன்னா ஜஸ்ட் கண்டினியூ வித் வீடியோ. ஓகே, 12 கொஷின் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஐ ஹோப் ஸோ நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 12th கொஷின் கமான் சால்வ் பண்ண. நீ எங்கே போச்சு? ஓகே, இங்கே இருக்குது. see here 12 கொஷின் பாருங்கள். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x² ப்ளஸ் 4. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதிக்கிறேன். எக்ஸ் கியூப் டிவைடட் பை ரூட் எக்ஸை நம்ம என்ன போட்டுக்கலாம். ரூட் எக்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஏதாவது தனியாக ஒரு இன்டெகிரேஷன் ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்னா சொல்லி தரல. அப்போ என்ன பண்ணணும், இருக்க ஃபார்முலா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ ரூட் எக்ஸை நமக்கு என்ன தெரியும், ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு போட்டுக்கலாம். எக்ஸ் பவர் 1/2 ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். யாருக்காவது தெரியாமல் இருந்துச்சா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பவர் 1/2 ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ எங்கெல்லாம் ரூட் எக்ஸ் இருக்கோ அங்கே எக்ஸ் பவர் 1/2 போட்டுக்கிறேன் நான். ஓகே, ஸோ எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் பவர் 1/2, 3x டிவைடட் பை எக்ஸ் பவர் 1/2, 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 கீழே இருக்கும். நான் அந்த 1/2 மேலே கொண்டு வந்துட்டேன். ஸோ எக்ஸ் பவர் -1/2. என்ன பண்ணணும்னு புரிஞ்சா, இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணல. 4 டிவைடட் பை ரூட் எக்ஸ்னு வரும். ரூட் எக்ஸை வந்து நான் கீழே 1/2 இருக்கும், அந்த 1/2 டேரெக்டாக நான் மேலே எழுதிட்டேன். ஓகே, 4 இன்ட்டு எக்ஸ் பவர் -1/2. ஓகே, எப்படியும் இது எல்லாமே மேலே தான் வரப்போகுது. இதாவது சும்மா உங்களுக்கு வந்து இங்கே போட்டு காமிச்சேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 1/2 வந்து மேலே கொண்டு வாங்க. இதே 1/2 மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் என்ன ஆகும், எக்ஸ் கியூப் அப்படியே இருக்கும், எக்ஸ் பவர் -1/2 வரும். அதே மாதிரி 3x அப்படியே இருக்கும், எக்ஸ் பவர் -1/2 வரும். 4x அது ஆல்ரெடி மேலே கொண்டு வந்திருக்கும். ஸோ அது வந்து -1/2 இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ் பவர் a டாட் எக்ஸ் பவர் b என்னது, எக்ஸ் பவர் a ப்ளஸ் b. கரெக்டாக? எக்ஸ் பவர் a ப்ளஸ் எக்ஸ் பவர் a டாட் எக்ஸ் பவர் b இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட் இட் as எக்ஸ் பவர் a ப்ளஸ் b. ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் அந்த 1/2. அப்போ 3 - 1/2. அப்போ என்ன வரும், 3 2 6, 6 - 1 5, 5/2. அப்போ டேரெக்டாக இதுக்கு பதிலாக எக்ஸ் பவர் 5/2 போட்டுக்கலாமா? ஓகே, சாரி ஃபார் தட், நாய் குலைச்சிட்ருக்கு. அண்ட் மீதி என்ன இருக்குது, இந்த இடத்துல எக்ஸ் பவர் 1 இருக்குது, எக்ஸ் பவர் -1/2. ஸோ 1 - 1/2 என்னது, 1/2. கரெக்டாக? அப்போ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணோம்னாக்கா நமக்கு எக்ஸ் பவர் 1/2 மட்டும் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல எக்ஸ் பவர் -1/2 அப்படியே இருக்குது. சரியா? கிளியர்? புரிஞ்சா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரல் ஆஃப் டிஎக்ஸ் பண்ணணும். சிம்பிளாக இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் 5/2 இன்டெகிரேட் பண்ண வரும், எக்ஸ் பவர் 5/2 + 1 டிவைடட் பை 5/2 + 1 வரும். சரியா? போடுறீங்களா, சால்வ் பண்ணுறீங்களா? ஓகே, சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு கொஷின் இருக்கும், போட்டோம்னா அது தெரிஞ்சிடும். பட் இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதை நான் ஒன்றும் இன்டெகிரேட் பண்ணலை. ஓகே, இதை இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ஆன்சர் வெரிஃபை பண்ணுங்கள். வரலனா டோன்ட் வரி, இதே மாதிரி ஒரு கொஷின் கீழே இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்களே சால்வ் பண்ணுங்கள். அப்படியும் வரலனா என்கிட்ட வந்து கேளுங்க. சரியா? காமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் நீங்கள். ஓகே, அண்ட் நியர்லி half ஆஃப் த கொஷின் வந்துட்டோம். உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றேன். ஒரு வேளை வீடியோ உங்களுக்கு இது வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கப்பா. லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்களே, லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரியா? நம்ம வந்து அடுத்த 13 கொஷின் பார்ப்போம். 13 கொஷின் வந்து மேபி கொஞ்சம் எல்லாருக்கும் கன்ஃபியூசிங்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இந்த இடத்துல எக்ஸ் கியூப் -x² ப்ளஸ் எக்ஸ் -1 இருக்குது, கீழே x -1 இருக்குது. சரியா? என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்டர்ஸ் எடுத்தோம்னா கொஷனே சால்வ் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபேக்டர் எடுங்க. இது ரெண்டுத்தில் வந்து x² காமன் எடுத்துட்டேன். ஓகே, அப்போ என்ன இருக்குது, x -1 இருக்கா? ஓகே, இங்கே x -1 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல x -1 தான் இருக்கணும். கரெக்டாக? சிம்பிள்லாம் இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் எது காமனாக இருக்கோ அதை வெளியே எடுத்துருங்க. இந்த இடத்துல x² காமனாக இருந்துச்சு, வெளியே எடுத்துட்டேன். x -1 இருக்குது. ஓகே, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப 1 மட்டும்தான் காமனாக இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ +1 வெளியே எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் x -1 அப்படியே இருக்குது, கீழே x -1 இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, x² + 1 இன்ட்டு x -1 எழுதிக்கலாம். x² + 1 இன்ட்டு x -1 எழுதிக்கலாம். கீழே ஒரு x -1 இருக்குது. ஓகே, x -1 x -1 கட் ஆகிடுச்சு. மீது என்ன இருக்குது, x² + 1 இன்ட்டு dx மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக? x² + 1 இன்ட்டு dx. ஓகே, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி. கரெக்டாக? என்ன எழுதிக்கலாம், இன்டெகிரல் ஆஃப் x² dx ப்ளஸ் இன்டெகிரல் ஆஃப் 1 dx. ஆல்ரெடி தெரியும், இன்டெகிரல் ஆஃப் x² dx x³ டிவைடட் பை 3ன்னு போட்டுக்கலாம். எப்படி,
x power 2 plus 1 divided by 2 plus 1, அதாவது x cube divided by 3. Okay, இந்த இடத்துல 1 integrate பண்ணாக்க you will get x. Okay, so this is the answer. Okay, 14th question பார்ப்போம். 14th. Okay, see 14th வந்து நீங்களே போடுங்க. ஓகே, ரூட் எக்ஸை வந்து எக்ஸ் பவர் 1/2ன்னு போட்டுட்டு நீங்களே சால்வ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக கிடைக்கும். 15th ஒன் நான் போடுறேன். ஓகே, 15th ஒன் அதே மாதிரி தான் இருக்குது. சரியா, 14th எப்படி இருக்கும், 15th அதே மாதிரி தான் இருக்குது. என்ன அதோட கொஞ்சம் பெரிய சம்மு, அதை போடுறேன் நான். 14th நீங்களே போடுங்க. சரியா, 15th ஒன் நான் போடுறேன். சி எப்படி போடுறேன், ரூட் எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு நல்லா கவனிங்க. ஓகே, ஓகே கைஸ், see here 15 கொஷின் பாருங்கள். ஒரு ரூட்டில் இது வரைக்கும் பிரச்சனை நினச்சா இந்த கொஷனில் ரூட்டோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். சரியா, ஸோ ரூட் என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸ் பவர் 1/2 மாற்றிட்டேன். ஓகே, ரிமைனிங் அப்படியே வச்சுருக்கேன். எக்ஸ் பவர் 1/2 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், 3 × x² × எக்ஸ் பவர் 1/2 வரும். ஓகே, 3 × x² × எக்ஸ் பவர் 1/2. அண்ட் இதை நான் அகெயின் கம்பைன் பண்ணி எழுதணுன்னாக்கா எக்ஸ் பவர் 5/2ன்னு டேரெக்டாக போட்டுக்கலாம். ஓகே, 1/2 + 2 என்னது, 2 2s are 4, 4 + 1 5, 5/2. ஓகே, ஸோ எக்ஸ் பவர் 5/2 டேரெக்டாக எழுதிட்டேன். ஓகே, அதேமாதிரி எக்ஸ் பவர் 1/2 × x இருக்குது. ஓகே, எக்ஸ் பவர் 1/2 × x இருக்குது. இதை நான் ஃபுல்லாக தனியாக ஒரே டேர்ம் எழுதணுன்னாக்கா 1/2 + 1 பண்ணணும். 1/2 + 1 is 3/2. ஸோ 2 × x பவர் 3/2. அதே மாதிரி இதை உள்ள மல்டிப்ளை பண்ணனாக்கா எக்ஸ் பவர் 1/2 ஓகே, இந்த இடத்துல 3 இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நான் 3 விட்டுட்டேன், நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல 3 வரும். சரியா, ஜஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 3 வரும், நான் மறந்துட்டேன். ஓகே, ஸோ 3 x பவர் 1/2ன்னு வரும். சரியா, கிளியரா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், தனித்தனியாக போட்டுக்கோங்க. இன்டெக்ரலில் வந்து உள்ளே கொண்டு வாங்க. 3 வெளியே காமனாக எடுத்துக்கோங்க. 5 இன்டெகிரேட்டிங் 5 x பவர் 5/2 dx ப்ளஸ் 2 வெளியே எடுத்துக்கோங்க. இன்டெகிரேட்டிங் x பவர் 3/2 dx. அண்ட் இந்த இடத்துல 3 வரும். 3 வெளியே எடுத்துட்டிங்கன்னா x பவர் 1/2 × dx. ஓகே, சரி, இந்த இடத்துல நான் வந்து 5/2 எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். x பவர் 5/2 இன்டெகிரேட் பண்ணாக்க என்ன வரும், x பவர் n+1, அதாவது 5/2 + 1 டிவைடட் பை 5/2 + 1. ஓகே, ஸோ 5/2 + 1 என்னது, 7/2. கரெக்டாக, x பவர் 7/2. 5/2 + 1 வந்து x பவர் 7/2, கீழேயும் 7/2 இருக்கும். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, x பவர் 7/2 டிவைடட் பை 7/2. அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், 3/2க்கு பண்ணுங்கள். x பவர் 3/2 + 1 வந்து x பவர் 5/2 டிவைடட் பை 5/2 ஆகிடும். ஓகே, அதே மாதிரி x பவர் 1/2 + 1 வந்து x பவர் 3/2 டிவைடட் பை 3/2 வரும். இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா இது கிடைக்கும். சரியா, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல 3 வரும். நான் இந்த இடத்துல 3 ஃபுல்லாக மறந்துட்டேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 வரும். சரியா, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ இதை 7/2 அப்படியே மேலே போயிடுச்சுன்னா 2 மேலே வந்துடும். ஓகே, அப்போ 7/2 இன்வர்ஸ் என்னது, 2/7. அப்போ 2 × 3 வந்து 6, 6/7 x பவர் 7/2. ஓகே, அதே மாதிரி 2 × 2 வந்து 4, 4 x பவர் 5/2 டிவைடட் பை 5. அண்ட் தென் இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக 3 இருக்கும். ஸோ 3 2 தான் 6 டிவைடட் பை எக்ஸ் பவர் 3/2 டிவைடட் பை 3 இருக்குது. அதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல 3 மட்டும் நான் போடல, அதை சால்வ் பண்ணி ஆன்சர் மட்டும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. மேபி இது வந்து கொஞ்சம் வேறு ஆன்சர் வரும், அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள். சரியா கைஸ், கிளியராக இருக்கா? 14 கொஷின் வரைக்கும் வந்துட்டோம். ஓகே, கிளியராக இருக்கீங்களா? நோ டவுட்டில்? ஓகே, சூப்பர்ரா. ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா காமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா, 14th ஒன் ஓவர். நம்ம டேரெக்டாக 18th கொஷின் போயிடலாம். சரியா, 15 சொல்லிட்டேன், 14 சொல்லிட்டேன். கரெக்டாக 16 கொஷனும் ஈஸி தான். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி தான் 16 கொஷனும் இருக்குது. 17 கொஷனும் கஷ்டம் இல்லை, ஈஸி தான், நீங்களே போடுங்க. 18 கொஷின் நம்ம போடலாம். 18 கொஷின். சரியா, லெட்ஸ் டூ த 18 கொஷின். 18 கொஷின் பாருங்கள். இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ், ஓகே, ஹோல் ப்ராக்கெட்டில் சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் tan x. சரியா, ஸோ ஆப்வியஸ் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ் வந்து சீக்கண்ட் x² ப்ளஸ் சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு tan x. ஓகே, இன்ட்டு dx. ஓகே, இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் x² ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் tan x இன்ட்டு dx. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபார்முலாஸ் கொடுத்துருந்ததில்ல, அந்த ஃபார்முலாஸ் எடுத்து பாருங்கள். சீக்கண்ட் x² இன்டெகிரேஷன் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, என்னது, tan x. ஓகே, சீக்கண்ட் x² இன்டெகிரேஷன் வந்து tan x. சிமிலர்லி உங்களுக்கு வந்து
I'm sorry guys, இது multiplication. Okay, similarly secant x into tan x ஓட இன்டெகிரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்து secant x. ஓகே, secant x square ஓட இன்டெகிரேஷன் tan x, secant x into tan x ஓட இன்டெகிரேஷனும் secant x. சரியா? ஸோ tan x plus secant x plus இந்த இடத்துல வந்து வெறும் c வரும். சரியா? clear? So this is all about the 18 question. பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு, பட் எவ்வளோ சிம்பிள் பாருங்க. secant x ஸ்கொயர் இன்டெகிரேஷன் tan x, secant x into tan x ஓட இன்டெகிரேஷன் வந்து secant x. ஓகே, into dx. சிம்பிளா 18 question ஓவரா. 19 question பார்ப்போம். 19th. ஓகே, 19 question பாருங்க. secant x square divided by cosecant x square. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா 2 minus 3 sin x divided by cos x square. 19 and 20. ஓகே, சி 19 question பாருங்க. சி இதை போட்டதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குடா. secant x ஸ்கொயரை வந்து நீங்கள் ஒன்று சிம்பிள் ஃபார்மாக போட்டுக்கலாம். ஓகே, இல்லாட்டி இதை நீங்கள் டேரெக்டாகவும் போடலாம். எப்படின்னா 1 secant x ஸ்கொயர் ஓகே டிவைடட் பை 1 cosecant இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து u/v மெத்தடில் வந்து ஒரு மெத்தட் வரும். ஓகே, அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம். சரியா? அந்த மெத்தடில் போட்டுக்கலாம். ஓகே, பட் இப்போதைக்கு உங்களுக்கு அந்த u/v மெத்தட் தெரியாததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரியா? எப்படின்னாக்கா secant x எப்படி எழுதலாம், secant x 1 cos xன்னு போடலாமா? ஸோ 1 cos square x equal to secant square x. ஒத்துக்கிறீங்களா? 1 cos square x equal to secant square x. அதே மாதிரி cosecant square x 1 வந்து sin square x, அதாவது 1 sin square x equal to cosecant square x. புரிஞ்சா? 1 cos square x equal to secant square x, 1 sin square x equal to cosecant square x. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து சால்வ் பண்ணலாமா? பண்ணோம்னா sin square x divided by cos square xன்னு வந்துடும். கரெக்டாக? sin square x divided by cos square x. ஸோ இதை வந்து வீணோட sin by cos வந்து tan. ஓகே, இதை நம்ம என்னன்னா tan square xன்னு போட்டுக்கலாம். ஓகே, tan square xன்னு போட்டுக்கலாம். டேரெக்டாக tan square xக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகே, பட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். tan square x என்ன போட்டுக்கலாம், we can write tan square x as secant square x minus 1. Okay, secant square x minus 1 equal to tan square x. am I right or wrong? 1 plus tan square theta equal to secant square theta ன்னு படிச்சிங்கல்ல. ஸோ அப்போ அந்த ஃபார்முலாலேருந்து secant square x minus 1ன்னு போட்டுக்கிறேன். ஏன் இப்படி போட்டேன்னாக்கா integral of secant square x உங்களுக்கு தெரியும், tan x. ஓகே, இப்போ தான் பார்த்தோம். integral of secant square x tan x minus integral of 1 is x. ஸோ minus x plus c. ஸோ this is the answer. ஓகே, ஒன்றும் இல்லை, இதை வந்து டேரெக்டாக போடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, உங்களுக்கு integral of secant square x என்னன்னு தெரியும், integral of cosecant square x என்னன்னு தெரியும். ஓகே, பட் u/v மெத்தடில் இருக்கனால உங்களால் இதை டேரெக்டாக இப்போ அப்ளை பண்ண முடியாது. ஃப்யூச்சரில் இதை எப்படி படிக்கிறதுன்ட்டு ஒரு தனி எக்ஸசைஸே இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். சரியா? அது ஒரு வேறு ஃபார்மேட்டில் இருக்கும், அது பார்ப்போம். இப்போ தெரியாத குறைக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம வேறு மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். secant ஸ்கொயரை வந்து நம்ம 1 cos ஸ்கொயரை எழுதிட்டோம், அண்ட் cosecant ஸ்கொயரை வந்து 1 sin ஸ்கொயரை எழுதிட்டோம். அதை சால்வ் பண்ணோம்னா you will getting tan square x. ஓகே, ஸோ ஆக்சுவலாக tan square xக்கு தனியாக இன்டெகிரேஷன் ஃபார்முலாவே இருக்குது, பட் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகே, secant square x minus 1ன்னு போடுறோம். சரியா? ஏன்னா உங்களுக்கு secant ஸ்கொயர் நல்லா பழகிருக்கும். என்னத்துக்கு integral of secant square x ன்னு கேட்டால் இப்போ டக்குன்னு tan x சொல்லுவீங்கள்ல. ஸோ பழகிட்டனால நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் secant ஸ்கொயரே எடுத்துகிறேன். ஓகே, ஸோ இதை வச்சு சால்வ் பண்ணனா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, 28th question பாருங்கள். 28th questionம் சிம்பிள் தான். ஓகே, 2 minus 3 sin x divided by cos square x dx இருக்குது. என்ன பண்ணுறேன், நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2 divided by cos square x minus 3 sin x divided by cos square x நான் cos x into cos x போடுறேன். ஓகே, அதுக்கு ரீசன் உங்களுக்கே தெரியும். எதனால? பிகாஸ் நான் tan x கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். சரியா? ஸோ இதை வந்து பாருங்கள், 1 cos square x என்னது இப்போ தான் பார்த்தோம், secant square x, 2 into secant square x. கரெக்டாக? அண்ட் sin x divided by cos x வந்து tan x மாறிடும். கரெக்டாக? sin x divided by cos x வந்து tan x மாறிடும், அண்ட் 1 cos x வந்து secant x மாறிடும். ஓகே, secant x மாறிடும். டிவிஷனில் இருந்ததை வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டீங்க. ஓகே, இதையும் வந்து நம்ம u/v மெத்தடில் போட வேண்டியது. ஓகே, பட் நமக்கு இப்போ அதை தெரியாதனால நம்ம ஃபார்மை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி. கரெக்டாக? ஸோ 2 வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வந்துடலாம். secant square x into dx, secant square x dx இன்டெகிரேட் பண்ணாக்கா you will get tan x. அதே மாதிரி tan x into secant x இருக்குது. இதை இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், you will get secant x. integral of tan x into secant x equal to secant x. ஓகே, ஸோ அவ்வளோதான்.
2 tan x minus 3 secant x plus c. இதுதான் 20th question. ஓகே 20th question, அதாவது 20th question வேணாம், 28 நீங்கள் போடுங்க. ஓகே ஐ வில் டூ யூ த 22nd question. 22nd கொஷனில் ஒன்று கற்றுக்குவீங்க நீங்கள். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் பார்த்ததோடு ஒரு சின்ன விஷயம் கற்றுப்பீங்க. இந்த கொஷின் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே அதே மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். 22nd கொஷின் பார்ப்போம். இஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 4x ஈக்குவல் டு ஓகே 4x cube minus 3 divided by x power 4 such that f of 2 equal to 0, then find the function f of x. ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும், கவனிங்க. ஓகே கொஞ்சம் கவனிங்க. இந்த எக்ஸசைஸை கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஷின் எதுன்னு கேட்டால் இதுதான். சரியா, யோசிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப அப்படி ஹை லெவலெலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் லிசன். ஓகே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துறாங்க. ஓகே டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இருக்க ஃபங்க்ஷன் கரெக்டாக. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இது. ஓகே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வரணும்னு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே சொல்லியிருக்கேன் கரெக்டாக. இன்டகிரேஷன் கரெக்டாக. அப்போ உங்களுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணாலே நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும், பிரச்சனையே கிடையாது கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக கொஷனில் அது கேட்கல, என்ன கேட்டிருக்காங்கன்னு அப்புறம் சொல்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது. ஓகே ஸோ இன்டகிரேட்டிங் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் யூ வில் கெட் இன்டகிரேட்டிங் 4x cube minus 3 divided by x power 4 into dx பண்ணோம்னா நமக்கு f of x கிடைக்கும். சரியா, ஸோ இன்டகிரேட்டிங் 4x cube, இதுக்கு மேலே உங்களுக்கு நான் ஸ்லோவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை கரெக்டாக. x cube இன்டகிரேட் பண்ணாக்க you will get x power 4 divided by 4 கரெக்டாக. ஸோ 4 into x power 4 divided by 4 minus 3 divided by x power 4 இருக்குது. ஓகே 3 divided by x power 4 நான் என்ன பண்ணிக்கிறேன், 3 into x power minus 4 போட்டுக்கிறேன். ஓகே ஸோ அதுக்கப்புறமா என்னோட x power n ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இங்கே போட்டிருக்கப்பாங்க எக்ஸ் பவர் 4, இது வந்து 4 கேன்சல் ஆகிடுச்சு. இதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணுறேன். 3 into x power minus 4 dx. ஓகே minus 3 into x power minus 4 plus 1 divided by x power minus 4 plus 1. ஸோ which is nothing but minus 4 plus 1 வந்து minus 3 கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல ஒரு 3 இருக்குது, இந்த இடத்துல ஒரு 3 இருக்குது, கேன்சல் அவுட் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது, ரிமைனிங் வந்து ஜஸ்ட் இந்த 4 கேன்சல், இந்த 3யும் கேன்சல், இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 by x க்யூபாக இருக்குது கரெக்டாக. எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 by x க்யூப். ஓகே ஸோ என்ன ஆகிடுச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 by x க்யூப் ப்ளஸ் சி. ஓகே ஸோ இதுதான் உங்களோட ஃபேமிலி ஆஃப் கர்வ். ஓகே இது ஒரு இன்டெஃபினைட் இன்டகிரேஷன் கரெக்டாக. இதுக்கு வந்து டெஃபினேட்டே கிடையாது. இவங்க எந்த கர்வு கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. 28th கொஷனில் நல்லா கவனித்தோம்னா 28th கொஷனில் எனக்கு எல்லாமே வேண்டாம். ஓகே இஃப் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 நிறைய ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் இருக்கும். ஓகே அதில் ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வுக்கு எஃப் ஆஃப் 2 வந்து 2ஆக இருக்கும், எஃப் ஆஃப் 2 வந்து 0வாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகே அந்த கர்வ் மட்டும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ், இதில் வந்து நிறைய எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பாசிபிள். ஓகே கொஷனில் என்ன எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பாசிபிள், எந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்கன்றது தெரியணும்னா இந்த சியோட வேல்யூ தெரியணும். இந்த சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு கொஷனில் எதை கேட்டிருக்காங்கன்றது புரியும். ஓகே நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்னல sin x ப்ளஸ் 2ஆ இல்லை sin x ப்ளஸ் 3ஆ இல்லை sin x ப்ளஸ் 4ஆ எது கேட்குறாங்கன்றது வந்து கொஷனில் கொடுத்த கீவன் கண்டிஷன்ஸை வச்சு தான் இருக்கும். ஓகே ஸோ அப்போ அதை கண்டுபிடிக்க இந்த சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு வந்து கொஷனில் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஈக்குவல் டு 0 போடுங்க. Substituting x equal to 2 power 4 plus 1 by 2 cube plus c equal to 0. ஓகே ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு சியோட வேல்யூ கிடைக்கும். ஓகே 16 plus 1 by 8 plus c இருக்குது. இதை எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா 129 by 8ன்னு வரும். c equal to minus 129 by 8. ஓகே இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, சியோட வேல்யூ கிடச்சி. இது வரைக்கும் நீங்கள் சியை கான்ஸ்டண்ட்டாக மட்டும் பார்த்தீங்க, சிக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே இப்போ கொண்டு போய் இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 by x cube minus 129 divided by 8. ஓகே minus 129 divided by 8. ஓகே ஸோ இதுதான் கொஷனில் கேட்டிருக்க கர்வ். திஸ் இஸ் வாட் தே ஆஸ்க்ட் இன் த கொஷின். ஓகே ஒருவேளை கொஷனில் வந்து இந்த வார்த்தை கொடுக்காமல் இருந்திருந்தாக்கா, ஓகே ஒருவேளை இந்த வார்த்தையை கொடுக்காமல் இருந்திருந்தாக்கா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த ஆன்சர் கரெக்ட், அவ்வளோதான். ஓகே பட் கொஷனில் தே ஆர் ஸ்பெசிஃபைங் அ பர்டிகுலர் கர்வ். ஓகே அப்போ அதுக்கு வந்து சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால நம்ம சி வேல்யூ கண்டுபிடிச்சி
எஃப் ஆஃப் எக்ஸோட புது வேல்யூ போட்டிருக்கோம். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து எக்ஸசைஸ் 7.1. இப்போ சொல்லுங்கள், இந்த எக்ஸசைஸ் கஷ்டமாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா? ஓகே, இப்போ சொல்லுங்கள், இந்த எக்ஸசைஸ் பயமாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா? டெஃபினெட்லி ஈஸி. ஓகே, அதுதான் சொல்கிறேன். டேலண்ட்டை பில்ட் பண்ணுங்கள். டேலண்ட்டை பில்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சோம். நாளையிலேருந்து இன்டெக்ரேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடலுக்குள்ளே இறங்கலாம். சரியா? அண்ட் ப்ளீஸ் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுனாக்கா எனக்கு ரிவ்யூஸ் வேணும், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு வீடியோன்னு சொல்லுங்கள். ஓகே, அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் இதோட நல்லா பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு உண்மையாலே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு பாருங்கள், நீங்களே பாருங்கள், சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து நியர்லி 50% ஆஃப் போர்ஷன்ஸ் நான் முடிச்சிட்டேன் கிளாஸ் 12க்கு. ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டும் எடுத்துகிட்ருக்கேன். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், சயின்ஸ், மேக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, பட் என்னோடய சப்ஸ்கிரைபர் பாருங்க, இது வரைக்கும் 120+ வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஐ மீன் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பாருங்கள். அண்ட் நல்லா படிங்க, படிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பப்ஜி கிப்ஜிலாம் விளையாடி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒழுங்காக படிங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு 4 monthஸில் மேபி உங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் போர்டு எக்ஸாம்ஸும் மார்ச்சில் ஏப்ரலில் வந்துடும். ஸோ பி கேர்ஃபுல். இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. குட் பை. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், ஜெய் ஹிந்த். பாய்.